சர்ச்சை வளையத்தில் சிக்கியிருக்கும் நித்யானந்தா புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு நகைச்சுவையாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தாலும் எத்தனை பெரும் சர்ச்சையில் சிக்கினாலும் என்னதான் நடக்கட்டுமே என கூலாக சொற்பொழிவாற்றி வருகிறார் நித்யானந்தா. கல்ல தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. Removed from this planet, I know how to take one more birth and body and do what I need to do. என்ன சொல்றேன்? Do what I say. பாலியல் வீடியோ தொடங்கி சமீபத்திய குழந்தை கடத்தல் புகார் வரை சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவரின் வாழ்க்கை பயணம். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இத்தனை கலைபாரங்களுக்கு மத்தியில் ஆன்லைனில் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவதை மட்டும் நித்யானந்தா நிறுத்தவில்லை. காமத்தை அடக்குவது எப்படி? அது உன் கையில தான் இருக்கு சாமி. முதல்ல பொம்மனையும் கொடுத்து எந்திரிச்சு போய் ஆமனையும் கொடுத்து உட்காரான் போடா. சர்ச்சை மேகங்கள் தன்னை சூழ்ந்திருப்பது குறித்து சமீபத்தில் வெளியான வீடியோ ஒன்றில் கொஞ்சம் ஜாலியாக பேசியிருக்கிறார் நித்யானந்தா. தாம் பேசும் தமிழ் யாருக்குமே புரியவில்லை என கிண்டல் அடித்திருக்கும் அவர் அதை புரிந்து கொள்ளாமல் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விடுவதாக ஒருமையில் எள்ளி நகையாடி இருக்கிறார். ஏன்பா இப்படி வந்து அடி வாங்குற? என்னையா பண்றது, நான் யதார்த்தமா தாயா பேசுறேன். உங்க ஆளுக்குதான் அதுக்கு வேற வேற அர்த்தம் கண்டுபிடிச்சு என்னை அடிக்கிறாருங்க. தமிழ்ல வாய திறந்தனாலே ஏதாவது தகராறு பண்றானுங்க. அப்போ தமிழ வழக்க வேற வழியே இல்லையா? எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன், இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. புரியலன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. மூலலிங்கத்துக்கும் மூலவர்லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எடுத்து காட்டும், நான் லிங்கத்தை பாக்கணும். எதையாச்சும் எடுப்போம். எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலே போடுறா. கற்பழிப்பு கேஸ் நான் டிவில முன்னா தெரிய போறேன். இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடுறதுக்கு டைம் சரியா இருக்கு. சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். அதனால தான் ஏன் தமிழ் சத்சங்கம் பேசாம சும்மா இருக்கேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் டேய் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணும், எதையாவது பண்றா. அது கொஞ்சம் டீசென்டான கேஸா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ஆனர் வண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போனா கூட என்ன வந்து புடிச்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க ஒரு ஆனர், அத களவாண்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? அந்த அட்டென்ஷன் டைவர்ட் பண்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நித்யானந்தா தான். நித்யானந்த பேரா போட்டாலே போதும்டா, அட்டென்ஷன் மொத்தமா அவர்கிட்ட போயிரும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேக்குறியா? கை எப்படி வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே என் பின்னாடியே வா. இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. பண்ணாடிக்கு பிறந்தவன ராத்திரில சிரிச்சு ஏன்டா எங்களை பயமுறுத்துற? சீக்கிரம் வந்துடுறேன். என்ன சொன்ன? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டேன்னு சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இவங்க பிடிச்சு உள்ளதாண்டா தள்ள முடியும். ஆனா செக்ஷன் பிரகாரம் 4 வக்கீல் வச்சிருக்கேன். சாயங்காலமே வெளியே வர பாக்குறியா? வேணாண்டா வேணாண்டா, டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கய்யா. புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்சு கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா.